எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸஸ் கோர்ஸு. இது வந்து 10வது வாரம், வீக் 10. டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். ஷார்ட் ஃபார்மே டைரக்டாக எழுதிடுறேன், டிடிஎம்சி, டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். கடந்த 9 வார பாடத்தில் வந்து 8 வாரம் ப்ராபபிலிட்டி, 4 வாரம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் பாட்டு, அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வீக் முடிஞ்சிருச்சு. 9வது வாரம் அது. இது வந்து 10வது வாரம், டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மார்க்கோ ப்ராசஸ். ஏற்கனவே நான் மார்க்கோ ப்ராசஸை உங்களுக்கு போன வார பாடத்தில் எடுத்துட்டேன். அதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். அடுத்த வார பாடம் வந்து வீக் 11 வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். அதுவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மார்க்கோ ப்ராசஸ் தான். ரெண்டுமே மார்க்கோ ப்ராசஸில் ஒரு ஸ்பெஷல் கேசஸ். ரெண்டுமே மார்க்கோ செயின். ஒன்று டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். 12வது வாரம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இன் கியூயிங் மாடல்ஸ். நம்ம என்னெல்லாம் படித்தோமோ மார்க்கோ ப்ராசஸ், டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின், கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின், இந்த டாபிக் படித்ததுனால அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்கோ ப்ராசஸ், இன் பர்டிகுலர் கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின் மட்டும் வர அப்ளிகேஷன் கியூயிங் மாடலில் படிக்கும். கியூயிங் மாடலில் டிஸ்க்ரீட் டைம் இருக்குது, ஆனால் நம்ம படிக்க போகிறது வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயினில் உள்ள அப்ளிகேஷன் வந்து கியூயிங் மாடலில் பார்க்க போகிறோம். அதுதான் கடைசி வார பாடம். ஸோ இப்போது நம்ம இந்த வீக் 10வது டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினில் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற டாப்பிக்கை முதல்ல எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். அந்த டெஃபினிஷன் கொடுக்கும்போது நிறைய நொட்டேஷன்லாம் வரும். அந்த நொட்டேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இந்த டெஃபினிஷனோட சேர்த்து. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி, டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரு சில 2-3 எடுத்துக்காட்டு. இது வந்து ஒரு லெக்சர் அல்லனா 2 லெக்சர். ஏன்னா நிறையா கான்செப்ஷுவலாக உங்களுக்கு நிறையா பில்டப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா எடுத்துக்காட்டுலாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு லெக்சர் அல்லனா 2 லெக்சர் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு டாபிக். 2வது டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஸ்டேட்ஸு. அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அந்த கிளாஸிஃபிகேஷனை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்கணும். அது வந்து ஒரு லெக்சர் போய்டும். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இந்த லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டிலையும் படிச்சிருக்கோம். அது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது வந்து ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்க்கு, அதுவும் பர்டிகுலராக டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினுக்கு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். இது அடுத்த டாபிக். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் பேர் வந்து ரெடியூசபிள் மார்க்கோ செயின். அதை வந்து தனியாக ஒரு செக்ஷனாக படிக்கணும். ரெடியூசபிள் மார்க்கோ செயின். மார்க்கோ செயின் இது வந்து தனியாக ஒரு டாப்பிக்காக படிப்போம், ரெடியூசபிள் மார்க்கோ செயின். ஸோ இதோட நம்ம டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் வந்து முடிஞ்சிடும் இவ்வளோ டாப்பிக்கோட. இதுக்கு நிறையவும் படிக்கலாம், பட் இது இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ்ங்கிறதுனால மினிமமாக உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். அதனால் டெஃபினிஷன், அதனுடைய இதெல்லாம், அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன், அப்புறம் லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் ரெடியூசபிள் மார்க்கோ செயின், இந்த 4 டாப்பிக்கை டீட்டெயில்டாக 1 by 1 லெக்சராக படிக்கலாம். இப்போ நம்ம டெஃபினிஷனுக்கு போகிறோம். நம்ம இப்போ discrete time Markov chain க்கு definition பார்க்க போறோம். discrete time Markov chain definition. Let x suffix n is equal to 0, 1, 2 be a stochastic process with the state space capital S if for all I comma j comma I naught I1 and so on I n minus 1 all are belonging to capital S and
for n is equal to 1, 2, so on. Probability of x n plus 1 is equal to j given x naught is equal to I naught, x1 is equal to I1, x2 is equal to I2, அப்படி xn is equal to xn minus 1 is equal to xn minus 1 is equal to in minus 1, comma xn is equal to I. The conditional probability is same as again conditional probability xn of xn plus 1 is equal to j given xn is equal to I. If for all the elemental belonging to S, for n is equal to 1, 2, so on, left hand side lower conditional probability that is equal to right hand side conditional probability. If you satisfy பண்ணிச்சுன்னா then the stochastic process x suffix n is equal to 0, 1 and 2, that is called a discrete time Markov chain. A discrete time Markov chain. அதாவது ஒரு stochastic process ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கணும். என்னென்னா இதை எழுதலை, இதை ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து வித் த ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாக இருக்கிற ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால அந்த வேல்யூஸும் அது டிஸ்க்ரீட்டாக இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா போத் ஸ்டேட் ஸ்பேஸும் டிஸ்க்ரீட்டாக இருக்கணும், பேராமீட்டர் ஸ்பேஸும் டிஸ்க்ரீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸில் ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அகெயின் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஆனால் இந்த எக்ஸ் நாட்லேருந்து xn மைனஸ் 1 வர உள்ள அந்த டிபெண்டன்சி வந்து கம்ப்ளீட்டாக எரைஸ் ஆகிருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு discrete state, discrete time stochastic process that is called a discrete time Markov chain. இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டு, the discrete state space. அதே மாதிரி கேபிட்டல் டி இங்கே வந்து 0, 1, 2, 3 அதுவும் டிஸ்க்ரீட்டு. discrete parameter space, discrete parameter space. ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட் ஸ்டேட் ஸ்பேஸு, பேராமீட்டர் ஸ்பேஸும் டிஸ்க்ரீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் ஆகிருக்கணும். அது நான் டிஃபால்ட்டாக எழுதாமல் விட்டேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான் இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸும் சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான். அதே மாதிரி the probability of x naught is equal to I naught till xn is equal to I, இந்த ப்ராபபிலிட்டி வந்து greater than 0 இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அகெயின் ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அப்போனா அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் நாட் டு xn வந்து அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து greater than 0 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு டிஸ்க்ரீட் டைம், டிஸ்க்ரீட் ஸ்டேட் ஆர் டிஸ்க்ரீட் டைம் ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வித் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் சொல்லலாம். இதில் நீங்கள் முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ் மார்க்கோ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மார்க்கோ ப்ராசஸ். அதில் வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட், then it is called the Markov chain. ஏன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம்.
மார்க்கோ செயினில் இந்த பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா அது வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின். இந்த பேராமீட்டர் ஸ்பேஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். இதுதான் நம்மளுடைய 11வது வாரத்தோட பாடம். இந்த மார்க்கோ ப்ராசஸில் ஸ்டேட் ஸ்பேஸ் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு மார்க்கோ ப்ராசஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், அதான் ப்ரௌனியன் மோஷன். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ப்ரௌனியன் மோஷனுங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்டை கண்டினியூஸ் டைமில் மார்க்கோ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஸ்டொகாஸ்டிக் ப்ராசஸ். ஸோ அது வந்து ப்ரௌனியன் மோஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாக வச்சு பார்க்க போகிறோம். அதனால் எல்லாமே மார்க்கோ செயின். அதுக்கப்புறமா போத் டைம் வந்து பேராமீட்டர் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட் அப்புறம் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வாரம் வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின், அடுத்த வாரம் வந்து கண்டினியூஸ் டைம் மார்க்கோ செயின். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுனா என்ன அர்த்தம்னா ஃபியூச்சர் distribution of xn plus 1 given x naught till xn is same as future distribution of xn plus 1 given only xn not x naught to xn minus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா future random variable ஓட distribution given present as well as past same as future random variable ஓட distribution given only the present not the past. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த எண்ணு முன்னாடி போக 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 எண்ணு அடுத்தடுத்த நம்பரை எடுக்க ஒன்லி அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் ரேண்டம் வேரியபிள் என்ன எடுத்திருக்கோ அது மட்டும்தான் தேவையே தவிர முன்னாடி இருந்த ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வேல்யூ எடுத்ததோ அந்த இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த இதுக்கு பேர் தான் மெமரி லெஸ் ப்ராப்பர்ட்டி. மெமரி வந்து எரேஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து மார்க்கோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கோ ப்ராப்பர்ட்டின்னா ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ரெசன்ட் நாட் த பாஸ்ட். இதில் வந்து டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின்ங்கிறதுனால நம்மளுடைய அப்சர்வேஷன் வந்து எல்லாமே ஓவர் த டிஸ்க்ரீட் டைம் பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ ஒரு டைம் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு வேல்யூ தெரிஞ்சுதுன்னா அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் டைமோட ரேண்டம் வேரியபிளோட டிஸ்ட்ரிபியூஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு எந்த டைம் பாயிண்டில் ரேண்டம் வேரியபிள் தெரியுமோ அது மட்டும்தான் தேவையே தவிர முன்னாடி இருக்கிற ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸை பற்றி கவலைப்பட தேவை. அதுக்கு பேர் தான் மார்க்கோ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஒரு சில நொட்டேஷன் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நொட்டேஷன் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா p சஃபிக்ஸ் ij n, n plus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் நொட்டேஷன். p சஃபிக்ஸ் ij n, n plus 1ன்னா என்ன அர்த்தம்னா probability of x n plus 1 is equal to j given x n was I. The both I, j belonging to capital S. State spaceல இருக்கணும். ஸ்டேட் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட்டு. ஸ்டேட் ஸ்பேஸ் டிஸ்க்ரீட்டாக இருக்கிறதுனால தான் அது மார்க்கோ செயின். ஸோ என்னங்கிறது வந்து ஒரு nth ரேண்டம் வேரியபிள். xn plus 1 n to n plus 1ன்னா என்ன அர்த்தம்னா இந்த சிஸ்டம் வந்து nth ஸ்டெப்லேருந்து n plus 1th ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுது. ஸ்டேட் வந்து ஐலேருந்து ஜேக்கு மூவ் ஆகுது. இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் மூவிங் ஃப்ரம் nth ஸ்டெப் டு n plus 1th ஸ்டெப். இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா when pij of n, n plus 1 is equal to pijன்னு எழுதலாம். எப்பன்னா which is independent of n. எப்போ இந்த pij of n to n plus 1 வந்து வெறும் pijன்னு எழுதலாம்னா எப்பன்னா அந்த வேல்யூ வந்து அந்த pij வேல்யூ வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n இருந்துச்சுன்னா இந்த ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி
nலேருந்து n+1 ஸ்டெப்புக்கு போகிற ப்ராபபிலிட்டி வந்து ஆல்வேஸ் ஒரு வேல்யூ விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராக்கெட்டில் n,n+1ன்னு எழுத தேவையில்ல, வெறுமனே PIJன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதணுன்னா இந்த மார்க்கோ செயினுக்கு பேர் வந்து தென் திஸ் DTMC xn is equal to 0, 1, so on. That is called time homogeneous. எப்பெல்லாம் discrete time மார்க்கோ செயின், எப்பெல்லாம் ஒரு சிஸ்டம் வந்து nலேருந்து n+1 ஸ்டெப் வர ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n இருந்துச்சுன்னு அந்த டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினை வந்து டைம் ஹோமோஜினஸ் டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம எப்போவுமே டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயின் சொன்னோம்னா அந்த டிஃபால்ட் மார்க்கோ செயின் வந்து டைம் ஹோமோஜினஸ் தான். இந்த இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிஃபால்ட்டாக நம்ம படிக்கிற எல்லா டிஸ்க்ரீட் டைம் மார்க்கோ செயினும் டைம் ஹோமோஜினஸ் மார்க்கோ செயின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா n to n+1 ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n. அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணோம்னா PIJ. இதை வந்து என்ன சொல்லணும்னா ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டை ஐலேருந்து ஜேக்கு ஒரே ஸ்டெப்பில் மூவ் ஆகுது இம்மெட்டீரியல் ஆஃப் nth ஸ்டெப் டு n+1 ஸ்டெப். எந்த ஸ்டெப்லேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கூட இருக்கலாம், ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி வந்து PIJ தான். ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் n. ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி சொல்லிட்டேன். இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து கேபிட்டல் P. அதனுடைய எலிமெண்ட் வந்து இந்த PIJ. இது வந்து ஒரு நொட்டேஷன், இது வந்து ஒரு மேட்ரிக்ஸு. இதனுடைய எலிமெண்ட் வந்து இந்த மேலே எழுதுன PIJ, அதாவது ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து I,J பிலாங்கிங் டு கேபிட்டல் S. அப்போ அந்த ஸ்டேட் ஸ்பேஸோட என்ன அவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அந்த அவ்வளோ எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிச்சுவேஷன் கொடுக்குறேன். when S is equal to 0, 1, 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஸ்பேஸோட எலிமெண்ட் வந்து 0, 1, 2, 3 அப்படி இருக்குன்னா இந்த P மேட்ரிக்ஸை வந்து இன்னும் நல்லா அழகாக எழுதலாம். P00 ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, P01, P02 அப்படியே போயிட்டே இருக்கும். P10, P11, P12 அப்படி போயிட்டே இருக்கும். இதே மாதிரி வேறு வேறு எலிமெண்ட் எல்லாம் வந்துடும். இதுதான் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு சிஸ்டம் மூவிங் ஃப்ரம் த ஸ்டேட் 0 to 0 இன் ஒன் ஸ்டெப். இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 0 போட்டு இந்த பக்கம் ஒரு 0 போட்டுக்கலாம். System is moving from state 0 to state 0 in one step. அதே மாதிரி இந்த 1, 0ன்னா என்ன அர்த்தம்னா system is moving from the state 1 to 0 in one step. P12ன்னா the system is moving from 1 to 2 in one step. ஸோ இதுதான் ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இது ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸுங்கிறதுனால இது ஒரு சில கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். P மேட்ரிக்ஸ் satisfies மொதல் கண்டிஷன். நான் இது வந்து ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதை நாங்கள் மேலே எழுதியிருக்கேன். ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் மூவிங் ஃப்ரம் I to J இன் ஒன் ஸ்டெப்பு. உங்களுக்கு தெரியும் எப்போவுமே அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே லைஸ் பிட்வீன் 0 to 1 ஃபார் ஆல் I, J பிலாங்கிங் டு S. எல்லா வேல்யூஸும் 0லேருந்து 1க்குள்ளே இருக்கலாம். ரெண்டாவது, இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐலேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கு போகிற ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஐயில் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்குனாலும் போகலாம், இன்க்ளூடிங் ஐ. எல்லா ஸ்டேட்டுக்கும் போகிற ப்ராபபிலிட்டி எல்லாமே அடிஷன் 1. அதனால் சம்மேஷன் PIJ over J belonging to S that is equal to
ஐயில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணாலும் போகலாம். அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரோசம் வந்து 1. ஒவ்வொரு ரோசமும் அதாவது P00 ப்ளஸ் P01 ப்ளஸ் P02 அந்த ரோ எல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1. அதே மாதிரி செகண்ட் ரோ அந்த ரோ மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ 1. அது மாதிரி ஒவ்வொரு ரோவும் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 1 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு உள்ள எலிமெண்ட் எல்லாமே லைஸ் பிட்வீன் 0 to 1. அதை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ரோவில் இருக்க எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் கூட்டினீங்கன்னா அந்த வேல்யூ 1. இப்போ உங்களுக்கு திடீர்னு தோணும், சப்போஸ் காலம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இன் அடிஷன் இந்த 2 கண்டிஷன் இருந்து அது கூட 3வது கண்டிஷனாக காலம் சம்மையும் ஆட் பண்ணால் 1 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டபுள்யூ ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த மேட்ரிக்ஸை வந்து ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இந்த 1 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை வந்து இந்த பி மேட்ரிக்ஸை வந்து ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இல்லைன்னா 1 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் கூட 3வது கண்டிஷனாக இந்த எப்படி சம்மேஷன் ஓவர் ஜே பிலாங்கிங் டு எஸ் 1 போட்டணும், அதே மாதிரி சம்மேஷன் ஓவர் ஐ பிலாங்கிங் டு எஸ் அந்த வேல்யூ 1 போட்டேன்னா அது வந்து டபுள்யூ ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ். பட் அது ரேராக தான் வரும். ஒரு சில டிடிஎம்சியில் ரோசமும் 1 காலம்ஸமும் 1 வரலாம். அது வந்து டபுள்யூ ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ். பட் ஜென்ரலாக ஆல்வேஸ் ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் வந்து 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா மாற்றி கூட சொல்லலாம், ஒரு மேட்ரிக்ஸோடைய எலிமெண்ட் வந்து 0 to 1 இருந்து எவ்ரி ரோசம் 1 இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்டொகாஸ்டிக் மேட்ரிக்ஸ். அல்லனா அது வந்து ஒரு 1 ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் சம் டைம் ஹோமோஜீனஸ் டிஸ்கிரீட் டைம் ஆர்க்குச்சி. நம்ம படிக்கிறது எல்லாமே டைம் ஹோமோஜீனஸ் தான். இப்போ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை பற்றி படிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். Let x suffix n is equal to 0, 1, 2 be a discrete time Markov chain. அப்படின்னா time homogeneous discrete time Markov chain. The distribution of x naught is called the initial distribution of the Markov chain. MC ன்னு எழுதுனேன்னா Markov chain of the Markov chain. இந்த discrete time Markov chainக்கு x நாட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பேர் தான் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஐ. இதை வந்து நான் ஒரு ஆல்ஃபா ஐன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐ பிலாங்கிங் டு எஸ். இதை வந்து நொட்டேஷனாகவும் எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுதலான்னா ஒரு வெக்டார் ஃபார்மில் பைங்கிறது வந்து வெக்டார் whose elements வந்து alpha i's, I belonging to S. ஸோ இந்த பைங்கிறது வந்து ஒரு வெக்டார், அதனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து the probability of x not is equal to I, அதை வந்து alpha i's I belonging to S. இது வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வேர் ஒவ்வொரு வேல்யூஸும் லைஸ் பிட்வீன் 0 to 1. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஐ ஓவர் எஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூஷன், இது இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால ஒவ்வொரு வேல்யூஸும் லைஸ் பிட்வீன் 0 to 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 1 வரும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இது வந்து எக்ஸ் நாட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிடிஎம்சி வந்து எக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில வாட்டி நான் வந்து n is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ அந்த x1ங்கிறது இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எந்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ரேண்டம் வேரியபிளோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பேர் தான் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சில புக்கில் வந்து xn, n is equal to 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா
அந்த n is equal to 1ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x1ங்கிறது வந்து இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே வந்து நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் x0 தான் இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் மார்க்கோவ் செயின். இப்போ நம்ம மூணாவது கான்செப்ட் போகிறோம். மூணாவது கான்செப்ட் வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம்னா என்னென்னா ஒரு கிராஃபை, இட்ஸ் அ கிராஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். அது ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம். அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த எப்படி பண்ணணும்னா எல்லா ஸ்டேட்ஸும் நோட் ஆகிடும். எங்கெங்கே ப்ராபபிலிட்டிலாம் கிரேட்டர் தென் 0 வருதோ அங்கெல்லாம் ஆர்க் போகும். ஸோ உங்களுக்கு பி மேட்ரிக்ஸ் தெரியும். ஹூஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் Pij I, j belonging to S. ஸோ ij எல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் எஸ்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நோட் ஆகிடும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் Pij கிரேட்டர் தென் 0 வருதோ அங்கெல்லாம் ஒரு ஆர்க் போட்டு அந்த ஆர்க்கோட வேல்யூ வந்து அந்த Pij வேல்யூ. ஆர்க்கோட டைரக்ஷன் வந்து இது வந்து டைரக்டட் கிராஃபு, சாதாரண கிராஃபில் டைரக்டட் கிராஃபு. ஆர்க்கோட டைரக்ஷன் வந்து I to j. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு டிடிஎம்சி with the state space S வந்து 2 எலிமெண்ட் தான் இருக்கு. அண்ட் P மேட்ரிக்ஸ் வந்து 0.3, 0.7, 0.4, 0.6. ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன், ஸ்டேட் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து என்னென்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமுக்கு மொதல் ஸ்டெப் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோடாக எழுதுறீங்க. இங்கே வந்து ஸ்டேட்ஸ் வந்து 0 and 1. ஸோ 0 வந்து ஒரு நோடு, 1 வந்து ஒரு நோடு. அதுக்கப்புறம் இந்த பி மேட்ரிக்ஸ் வந்து இதையும் நீங்கள் கூட எழுதிக்கலாம், 0, 1, இதையும் 0, 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 0 to 0 ப்ராபபிலிட்டி வந்து 0.3. அப்படின்னா ஒரு செல்ஃப் லூப்பில் 0.3 வேல்யூ எழுதணும். 0 to 1 ஒன் ஸ்டெப் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0.7. ஸோ 0 to 1 அந்த வேல்யூ வந்து 0.7. இதே மாதிரி 1 to 0 0.4, 1 to 1 வந்து 0.6. எப்போவுமே ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வரைகிறது ஈஸி. நிறைய ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னா வரைகிறது கொஞ்சம் கஷ்டம். பி மேட்ரிக்ஸை பார்த்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். செல்ஃப் லூப் வரைகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதை பார்க்குறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா செல்ஃப் லூப்பை வரையாமல் விட்டுட்டு எந்த அவுட் கோயிங் ஆர்க் எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணிவிட்டு அந்த 1 மைனஸ் ஆஃப் அந்த வேல்யூ வந்து செல்ஃப் லூப்னு வச்சுக்கலாம். நிறைய ஸ்டேட்ஸ் இருந்து நிறைய ஆர்க் வந்துருச்சுன்னா செல்ஃப் லூப்புன்னு தனியாக போடுறதுக்கு பதிலாக செல்ஃப் லூப்போட ப்ராபபிலிட்டி வந்து 1 மைனஸ் ஆஃப் எல்லா அவுட் கோயிங் ஆர்க்கோட ப்ராபபிலிட்டி எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து 1 மைனஸில் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்க் தான் அவுட் கோயிங் ஆர்க்கு. ஸோ அதனால் 1 மைனஸ் 0.7 வந்து 0.3. அதே மாதிரி 1 மைனஸ் 0.4 வந்து 0.6. ஸோ 2 ஸ்டேட்டுங்கிறதுனால ஈஸி. பட் நம்ம கூடுமான அளவு வந்து செல்ஃப் லூப்பை போடுவோம், போட்டு அந்த வேல்யூஸ் கொடுப்போம். பட் நிறையா ரொம்ப பெரிய மாடலாக இருந்துச்சுன்னா போட தேவையில்லை. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராமோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ, நன்றி.